ஜீவா டுடே நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் ஜீவா சகாப்தம் அவர்களை நேரடியாக இன்றைய அரசியல் சூழ்நிலையில் நடக்கக்கூடிய ஆட்சியினுடைய பிரதிபலிப்பினுடைய விஷயங்களை பற்றி இன்றைய தினம் தொடர்ச்சியாக பார்க்கிறோம். அதுல தவேக தலைவர் விஜய் அவர்கள் முன்னிலையில் இருக்கிறாரு. எதிர்கட்சியை அடுத்தபடியாக 2ஆம் இடத்துல திமுக இருக்குது, 3ஆம் இடத்துல அதிமுக இருக்குது. இதனை மக்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்து இருக்கிறாங்க, எதிர்பார்த்த அடிப்படையில நடந்ததா அப்படின்ற அடிப்படையில இன்றைய தினம் கருத்து ஆலோசனையாக ஜீவா சகாப்தன் அண்ணனுடைய நேரடியாக பேச இருக்கிறோம். வணக்கம். இப்போ பாத்தீங்கன்னா 106க்கு மேல தவேக தலைவர் விஜய் அவர்கள் வாக்கு சதவீதம் வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட எம்ஜிஆர் அவர்களுக்கு அடுத்ததாக இவர் தான் மிகப்பெரிய ஒரு பிரபலியமா இருக்கிறாரு. வாக்கு சதவீதத்தை அதிகமா எம்ஜிஆர் அவர்களை விட அதிகமா வாங்கி இருக்கிறாரு அப்படின்னு மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து ஆசையோடு எதிர்பார்த்து இருக்கிறாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, இப்ப அவருக்கு அவர் தான் 3 கட்சிகள்ல அதிக சீட்டுகள் வாங்கி இருக்கிறது அவர் தான், முன்னிலை அவர் தான். அதனால அதுல எந்த சந்தேகம் 107, 108, 109 கூட அது மாறலாம். ஆனா மேஜிக் நம்பர் கிடைக்கல. இப்ப காங்கிரஸ் சோடிங்கர் போன்றவர்கள்லாம் என்ன சொல்றாங்க, விஜய் அழைத்தால் செல்வோம் அப்படின்னு இருக்காங்க. காங்கிரஸுக்கு 5 சீட்டா 4 சீட்டா 4 சீட்டு கிடைச்சிருக்கு. 4 சீட்டு கிடைச்சிருக்கு. இவருக்கு 108ன்னு வச்சுக்கோம், அப்புறம் 112. அப்ப இவங்க யாரை கூப்பிடுவாங்க? திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸை எடுத்துக்கிட்டாங்க. கண்டிப்பா. ஏன்னா அவங்க திமுகவோட கூட்டணி இருக்கும்போதே விஜய் மீதுதான் முன்னாடி பேச ஆலோசனை இருந்தாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் மூலியமா பேசிட்டு மாணிக் தக்கூர் இவங்க எல்லாம் ரொம்ப வெளிப்படையா பேசினாங்க. விசில் சின்ன கிடைச்சதுக்கு பிரவீன் சக்கரவர்த்தி சந்தோஷப்பட்டாரு. இதெல்லாம் நடந்துச்சு. அதனால நம்ம எதிர்பார்த்ததுதான் இவங்க விஜய்கிட்ட கண்டிப்பா போவாங்க. ஆனா இந்த 2 நம்பரை மட்டும் வச்சு ஆட்சி அமைக்க முடியாது, பெரும்பான்மை நிரூபிக்க முடியாது. கவர்னர் அதுக்குண்டான அழைப்பு விடுறதுக்காண்டி பெரும்பான்மை வேணும் கண்டிப்பா. அப்போ அதுக்கு அடுத்தது என்ன செய்வார் விஜய் அவர்கள்? பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத ஒரு காங்கிரஸை அழைத்தாலும் கூட, காங்கிரஸ் அழைச்சு அவங்க வந்தாலும் ஒரு கூட்டணி ஆதரவு கொடுத்தாலும் ஒரு ஆட்சிக்கு என்ன செய்ய முடியாது, அதை கொண்டு வர முடியாது. அப்படின்னா விஜய் அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படியா இருக்கும்? அதிமுக பாஜக கூட்டணியோட சேர்ந்து இவங்க பண்ணாங்கன்னா பெரிய சீட் நம்பர் வரும். ஆனா பொன்னையன் நாங்க அப்படிலாம், ஏன்னா அதிமுக மாதிரி ஒரு கட்சிக்கு விஜய முதலமைச்சர், அவங்க துணை முதலமைச்சர்னு சொல்லும் போது தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கட்சி, அந்த கட்சி இயல்பாகவே நாங்க ஏதோ விஜயோட சின்ன கட்சின்னு ஒப்புக்கொண்ட மாதிரி ஆயிரும். இந்த தேர்தல் முடிவுல விஜய் இவங்களோட பெரிய எண்ணிக்கையில வாங்கியிருக்கலாம். இதே மாதிரி நிலை அதிமுக ஒண்ணுமே இல்லாம போன தேர்தல்ல அடுத்து அதிமுக மிகப்பெரிய அலையில ஜெயிச்சிருக்கு. திமுக 91ல ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் 96ல ஜெயிச்சது. இதெல்லாம் மாறி மாறி வந்திருக்கு. அதனால இந்த ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்டை வச்சுட்டு அதிமுக டோட்டலா நாங்க ஒண்ணுமே இல்லை, விஜய் தான் முதலமைச்சர், நாங்க துணை முதலமைச்சர் போயிட்டாங்கன்னா அதிமுகவினுடைய அந்த இடம்ங்கிறது போயிடும். ஏற்கனவே எடப்பாடி அவர்களை 10 தோல்வி பழனிசாமிங்கிற விமர்சனம் வருது. இப்ப இந்த நிலையில அப்படி போயிட்டாங்கன்னா அவருடைய ஆளுமை மேலும் மேலும் கேள்விக்குட்படுத்தப்படும். சோ அதிமுக ஆதரவு தருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. தரலாம், தராம போகலாம். ஆனா நம்ம ஒரு பத்திரிகையாளரா அதை ஆய்வுக்குட்படுத்தும் போது அதிமுக மாதிரி ஒரு கட்சி தாவேகாவுக்கு ஆதரவு தருமா தராதா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இருக்கு. சரி, அப்புறம் பாஜக சீட்டு, ஒரு சீட்டு தான், ஒரே ஒரு சீட்டு, உதகமண்டலம். சரி, பாஜக காங்கிரஸ் ஆதரவும் தரும், பாஜக தருமான்னு கேட்டா அது ஒரு சந்தேகம். அதுக்கப்புறம் பாமக பிரச்சனை இல்ல, போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ பாஜக கூட்டணியில இருக்க பாமகவை இழுக்கிறாரா அப்படிங்கிற அந்த கேள்வி வரும். மற்றபடி திமுக கூட்டணியில் உள்ள அப்படி பாமக ஆதரவு கொடுத்தாலும் மெஜாரிட்டி பெரும்பான்மை வராதுங்களே. பாமக கொடுத்தாலும் வராதுங்களே. இப்ப இங்கதான் தமிழ்நாட்டுல பாஜக தன்னுடைய கேம தொடங்கி இருக்கு. பாஜகவின் மங்காத்தா தொடங்கியாச்சு. பாஜகவினுடைய செயல் திட்டங்களை காட்டுவாங்க, வெளிப்படையாவே காட்டுவாங்க. மகாராஷ்டிரால இதான் நடந்தது. அதிமுகவை 2ஆ உடைச்சு விஜய்க்கு ஆதரவு தர மாதிரி தந்து அவரை பெரும்பான்மை நிரூபிக்க வைக்கலாம். கண்டிப்பா, புரியுதுங்களா? விஜய் கட்சியவே 2-3 உடைச்சு உனக்கு பெரும்பான்மை கிடையாது அப்படின்னு ஒரு பயம் காட்டி கூட இன்னொரு தேர்தல் கூட வரலாம், தேர்தல் எலெக்ஷன் கூட வரலாம். பாஜக நினைச்சா கண்டிப்பா விஜய் கட்சியில இருக்கிறவங்களா, விஜய் கட்சியை சேர்ந்தவங்களா நின்னாங்க. அப்படி இல்ல, நிறைய யாருனே தெரியாத ஆட்கள் அதிமுக, திமுக இந்த மாதிரி பிற கட்சிகள் இருந்து வந்தவங்க தான் அதிகம். ஆமா, அவங்க விஜய் கட்சிக்கோ கொள்கைக்கோ வரல. அவங்க வந்தது திமுக இடம் கிடைக்கல, அதிமுக இடம் கிடைக்கல. இந்த கட்சிக்கு போனா நமக்கு சீட்டு கிடைக்கும், ஜெயிக்கிறோமோ இல்லையோ ஒரு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு தானே வந்தாங்க. இங்க ஒரு டி நகர் கருணாநிதி பொண்ணெல்லாம் கூட போனாங்க, திமுக அவங்க எல்லாம் போனாங்க. பல பேர் சீட்டு கிடைக்கும், பல பேர் பல கட்சியில பிரிஞ்சு கட்சியில இடம் கிடைக்கல, அதாவது எம்எல்ஏ சீட் அவங்க எதிர்பார்த்த கிடைக்கல அப்படின்னு ஒரு அதிருப்தியில தான் இருக்கிறாங்க. அவர்களை எல்லாம் பாஜக பர்ச்சேஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னும் சொல்ல போனா நம்ம பேட்டியை பார்த்தா அவங்க சந்தோஷப்படுவாங்க, நமக்கு இன்னொரு வாய்ப்பும் இருக்காமே, இப்ப நம்ம எம்எல்ஏ ஆயிட்டோம்ல,
இதுக்கப்புறம் தான் நமக்கு ரேட்டே நம்மளுக்கு அடுத்தது டிமாண்டே இருக்குது அப்படின்னு. டிமாண்டே இனிமே தான் நாமே பாஜக நினைச்சுச்சுன்னா கண்டிப்பா. சோ அவங்க நினைச்சாங்கன்னா அந்த எம்எல்ஏக்களை இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் சொல்ல போனாலும் கூட விலை போகாத ஆட்களும் இல்லைங்க சொன்ன போனா. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு சினிமா படத்துக்கு 100 ரூபா டிக்கெட் 1000 ரூபாய்க்கு விற்கிற போது அவங்களுக்கு இருக்கிற டிமாண்ட் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இன்னும் விலை போறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு. அதனால பாஜக அந்த ஒரு சூழலை உருவாக்குவதற்கான வாய்ப்பு அதிகம். கண்டிப்பா. ஏற்கனவே உத்தவ் தாக்கரே உடைச்சவங்க தான் அவங்க. ஒரு சீட்டு ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிருக்காங்க பாஜக. பாஜக பொறுத்தவரையும் அவங்க இங்க கவர்மெண்ட் நேரடியாவோ மறைமுகமா வரணும்னா அவங்க ஒண்ணு நேரடியா வருவாங்க, மறைமுகமா வருவாங்க. ஆனா ஒருபோதும் நேர்மையா வர மாட்டாங்க. பாரதிய ஜனதா ஆட்சி செய்கின்ற எல்லா மாநிலத்திலையும் பாத்தீங்கன்னா அவங்க தேர்தல் ஆணையத்தை கையில் வைத்துக்கொண்டு, ஓட்டிங் மிஷினை வைத்துக்கொண்டு, இதையெல்லாம் பலமுறை ராகுல் காந்தி, மம்தா பானர்ஜி சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறாங்க, உத்தவ் தாக்கரே எழுப்பியிருக்கிறார். சோ அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற அல்லது கூட்டணியாக இருக்கின்ற எல்லா கட்சியும் பாத்தீங்கன்னா அஜித் பவாரை உடைக்கிறது, உத்தவ் தாக்கரே உடைக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மிய சமீபத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை லாக் பண்ணாங்க. சோ இப்படியாக பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டுல மட்டும் செந்தில் பாலாஜியை வச்சு ஏதாவது பண்ணிடலாமான்னு ட்ரை பண்ணாங்க. இவ்வளவோ போட்டு ஈடிய போட்டு அவர்கிட்ட கேட்டே பார்த்துட்டாங்க. பிஜேபிக்கு மேட்ரு முடிஞ்சிடும். இதை நான் இதை சும்மா சொல்லல, அரசியலா சொல்லல, நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்ட வார்த்தை இது. இப்படியே கேட்கிறாங்க பாஜக. சோ இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கும் போது இப்ப விஜய்னு ஒருத்தர் திமுகவை திட்டியே ஓட்டு வாங்கியிருக்காரு. அவருக்கு ஓட்டு போட்டவங்க கொள்கையாளர்கள், சித்தாந்தவாதிகள்லாம் கிடையாது. ஏதோ ஒரு சேஞ்சு, ஏதோ ஒரு மாற்றம், சினிமா கவர்ச்சி, குழந்தைங்க சின்ன பிள்ளைகளுக்கு பிடிச்சிருக்கு, ஏதோ காரணத்துக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. பேரன் கேட்டாங்க, பையன் கேட்டான், அதனால தாத்தா போட்டாங்க, பாட்டி போட்டாங்கன்னு ஓட்டிங் பேட்டர்னையே வித்தியாசமா மாத்தி வச்சிருக்கு. பாஜகவுக்கு சூப்பர் வாய்ப்பு. விஜய் பாஜக எதிர்ப்பாளரும் கிடையாது, அவருக்கு திராவிட சிந்தனை எதுவுமே எதிரின்னு சொல்றாரு. அதுதான் இவரை இந்த ஓட்டு வாங்க வச்சிருக்கு. அந்த கொள்கை வார்த்தை சொல்லிட்டு தந்தை பெரியார் தான் என்னுடைய 5 மிகப்பெரிய தலைவர்கள் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. திமுகவுடைய தலைவர்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டனால மக்கள் எதை ஏத்துக்குவாங்க, நம்புவாங்க அப்படின்னு ஒரு கவர்ச்சியும் இருக்குது. இன்னொன்னு இந்த மாதிரி ஒரு கொள்கை இருக்கிற மாதிரி கொள்கை தெரியாம ஒரு தலைவர்களை மட்டும் வைத்து ஆட்சி பிடிக்கிற வழி பாக்குறாருன்னு சொல்றீங்க. அந்த தத்துவங்களை சொன்னதுனால ஓட்டு போட்டாங்களாலாம் தெரியல. ஓட்டு போட்டவங்க என்ன காரணம்னே தெரியல, எதுக்கு ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்டவங்க பலரே யோசிக்கிறாங்க, ஓ ஜெயிச்சுட்டாரா அப்படிங்கிறாங்க. சோ நிறைய, அது வேற, அது தனி சப்ஜெக்ட். நான் என்ன கேட்கிறேன், பாஜகவுக்கு மேஜிக் நம்பர் வேணும். ஆளுநர் பதவியேற்க அப்ப 118 வேணும்னா இப்போ அவருக்கு 107 108 கூட வைங்க, ஒரு சீட் எக்ஸ்ட்ராவே வைங்க. காங்கிரஸ் 4 எக்ஸ்ட்ரா ஒரு சீட்டு கிடைக்குதுன்னே, வாய்ப்பே இல்லைனாலும் வைங்க. 113 சீட்டு இப்போ உங்கள்கிட்ட இருக்குன்னு வச்சுட்டாலே அதை வச்சு பண்ண முடியாது. பாமகவுடைய 4 சேர்த்தாலுமே அந்த நம்பர் வராது. அப்ப அந்த ஒரு சீட்டு வர்றதுக்கு பாஜக என்ன பண்ண போகுது, விஜய் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற விஷயம் இருக்கு. கவர்னர் நமக்கான ஆளுநரே கிடையாது, அவர் பொறுப்பாளுநர், கேரளாவுக்கு போயிட்டாரு. இப்படிதான் சசிகலாவை அதிமுகவுடைய செயற்குழு பொதுக்குழுல நீங்க தான் முதலமைச்சரானு கேட்டாங்க, முதலமைச்சரானு கேட்டாங்க. அப்படி கேட்ட போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆளுநர் இங்கே இல்ல, மகாராஷ்டிராவுக்கு போயிட்டாரு. ஏன்னா அவர் பொறுப்பாளுநரா இருந்தார். பொறுப்பாளுநரா இருந்தனால அங்க போயிட்டாரு. இப்பயும் பொறுப்பாளுநரை போட்டிருக்கிறாங்க. சோ விஜய் இப்ப நம்பரை கூட்டுற வரையும் என்ன வேணாலும் டீலிங் நடக்கலாம், பேச்சுவார்த்தை நடக்கலாம். இனிமேல் தான் ஆட்டமே இருக்குது அப்படின்றீங்க? ஆமா, இனிமேல் தான் மங்காத்த ஆட்டம் இருக்கு. தமிழ்நாடு இப்படி எல்லாம் இல்லாம இருந்தது. அதைத்தான் எம்ஜிஆர் சொன்னாரு, தமிழ்நாடு நல்ல தமிழ்நாடு, சட்டசபை அடிக்கடி கலையாத நாடுன்னு. எங்கள் தங்கம் படத்துல எம்ஜிஆர் இதை பாட்டாவே பாடுவார். தமிழ்நாட்டினுடைய அருமையே என்னன்னா, கர்நாடகா மாதிரி, மகாராஷ்டிரா மாதிரி அடிக்கடி சட்டசபை கலையாது. ஒரு முறை ஒரு கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா 5 வருஷம் நிலையான ஆட்சி. அந்த தன்மையை இன்னைக்கு மாத்த போறாங்க. இப்ப 118 எப்படி வரும்? வராது. யாரு கூட்டி கழிச்சாலும் எப்படி வர்றதுங்கிறது ஒரு பிரச்சனையா இருக்கு. இப்ப இதை வைத்துதான் அவங்க பண்ணுவாங்க. இன்னும் சொல்ல போனா இப்ப பிஜேபி, இப்ப விஜய் வந்திருக்கிறத நம்ம எப்படி பார்க்கணும்னா, ஆல் ஓவர் இந்தியா லெவல்ல மகாராஷ்டிராவில பாஜக ஆட்சி, அஸ்ஸாம்ல பாஜக ஆட்சி, ஒரிசாலையும் கெடுத்து விட்டாங்க. இங்க சந்திரசேகர ராவ் கட்சியை உடைச்சு விட்டாங்க. அங்க சந்திரபாபு நாயுடு, ஜெகன்மோகன் ரெட்டி, பவன் கல்யாண் 3 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு பாஜக ஆளு. அப்ப இந்தியா, மேற்கு வங்கத்துல மம்தா பின்னடைவு. அப்ப இந்தியாவிலேயே பாஜகவை கொள்கை ரீதியாகவும் அவருடைய செயல்பாடு ரீதியாகவும் எதிர்க்கின்ற ஒரே மாநிலமாக தமிழ்நாடு தான் இருந்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய டீலிமிட்டேஷன், ஒரே நாடு ஒரே கொள்கை, வக்பு மசோதா, கிறிஸ்தவர்களுக்கு எதிரான மசோதா, எல்லாவற்றையுமே எதிர்த்து, காமன் சிவில் கோடு,
எல்லாமே சிஏஏ சட்டங்கள்னு எதிர்க்கின்ற மாநிலமா தமிழ்நாடு இருந்துச்சு. மம்தா இருந்தாங்க. கேரளால கம்யூனிஸ்டுகள் இருந்தாங்க. இப்ப கம்யூனிஸ்டும் இதாயிருக்காங்க. இப்ப இவ்வளவு வலுவா எதிர்க்கின்ற மாநிலங்களான தமிழ்நாடு, மேற்கு வங்கம் ரெண்டும் இல்லை. அதுவும் குறிப்பா தமிழ்நாடு ரொம்ப வீரியமா இருக்குது. எதுவுமே இல்லை. இப்ப பாஜகவுக்கு என்னன்னா, தமிழ்நாட்டுல இந்தியை கொண்டு வரணும், மும்மொழி கொள்கையை கொண்டு வரணும். இது குழந்தைகளுக்கு நீ அரசு பள்ளி மாணவர்கள் கல்வி என்ன ஆக போகுதுன்னு தான் பயமா இருக்கு. ஆர்எஸ்எஸ் நோக்கமே என்னன்னா, கல்வியை காவிமயமாக்குவோம், இராணுவத்தை தேசியமயமாக்குவோம். புரியுதுங்களா? அப்ப இதுதான் ஆர்எஸ்எஸ் அஜெண்டா. இப்ப தமிழ்நாட்டுல காலை சத்துணவு, மதிய சத்துணவு, சர்வசிக்ஷா அபியான் அது இதுன்னு சொல்லி எந்த ஃபண்டையுமே அங்க தராம இருக்கிறாங்க. மாநில அரசு தான் ஃபண்டை போட்டு குழந்தைகளுக்கான கல்வி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவிலேயே சிறந்த கல்வி தமிழ்நாடு. பெண் கல்வி அதிகம் இருக்கிறது தமிழ்நாடு. தலித் பிற்படுத்தப்பட்டோர் அதிக அதிகாரத்திலையும் உயர் பதவியிலும் இருக்கிறது தமிழ்நாடு. இஸ்லாமியர்கள் கண்ணியத்தோடையும் நல்ல பதவியிலையும் வாழ்றது தமிழ்நாடு. இப்ப பாஜக இதை விரும்புமா? என்ன பண்ண போறாங்க? திருப்பரங்குன்றம் எப்படியாவது மத கலவரத்தை ஒன்று பண்ணி அயோத்தி மாதிரி மாத்திரணும். இதை நான் சொல்லல, யார் சொன்னா? இது சொன்னதே எச் ராஜா சொன்னாரு. நாகேந்திரன் சொன்னாரு, மாநில தலைவர் அவர் சொன்னாரு. அதனால எச் ராஜாவே கொடுத்த வாக்குமூலம். அப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த பிரச்சனையில கோர்ட்டு தீர்ப்பை கூட மதிக்க முடியாது. இது மத பதட்டம் வரும், நீ மலையில ஏறக்கூடாதுன்னா. ஆனா இன்னைக்கு விஜய் கட்சி அதனுடைய ரோல் என்ன? திருப்பரங்குன்றத்துல அமைதியா இருந்திருப்பாங்க, அவ்வளவுதான். கருத்தே கிடையாது, எதுலயுமே கருத்து கிடையாது. இந்த மாதிரி எவ்வளவு கிறிஸ்தவ நிறுவனங்களுக்கான அந்த மசோதாக்கு குறித்த ஒரு கருத்து என்ன கேட்டா, அவரே அவர் ஆட்களை என்ன சொல்றாங்கன்னா, கருத்து சொல்லாம இருக்கிறதா நல்லது கருத்து அப்படின்றாங்க. அதனால இப்ப பாஜகவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே ஆள் இல்ல. அவர்கள் என்ன மசோதா கொண்டு வந்தாலும் எதிர்ப்பு தெரிவிக்கவே ஆள் இல்லாத ஒரு நிலை வந்திருக்கு. இப்ப இத பாஜக மிஸ் பண்ணாரு கண்டிப்பா. அப்ப விஜய நீ பெரும்பான்மை ஆளுநர், அவங்க ஆளுதான், ஆளுநர் நினைச்சாதான் சிஎம். அப்ப பாஜகவோட மங்காத்தா எப்படி தொடங்கும்னா, 118க்கு அவங்க எப்படி கொண்டு வராங்க? பாமகவோ இல்ல இவங்க கட்சியோ காங்கிரஸோ யார வேணாலும் கூட்டி இங்க வச்சுக்கிட்டாலும் கவர்னர் மனசு வைக்கணும். கவர்னர் அப்படி மனசு வச்சு விஜய் சிஎம் ஆக்குனா, பாஜக இருக்கிற ஒரு எம்எல்ஏ எல்லாம் மேட்டர் கிடையாது. ஏடிஎம்கேல இருந்து 10 பேரை ஆதரிக்க சொல்லி பண்ணுவாங்க. அதனால யார வேணாலும் அவங்க இது பண்ணிக்கலாம், அது மேட்டர் கிடையாது. விஜய சிஎம் ஆக்கி அந்த 118 நம்பர் அவங்க கொண்டு வந்துட்டாங்கன்னா, விஜய் தொடர்ந்து பாஜகவினுடைய அனைத்து மசோதாக்களும் கையெழுத்து போட்டே ஆகணும். ஒரு சந்திரபாபு நாயுடுவா அவர் மாறுவார். எப்படி ஒரு சந்திரபாபு நாயுடு, ஒரு ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கிறாங்களோ, பாஜகவை திட்டாம பாஜகவுக்கு வலிக்காம இருக்காங்களோ, அப்படி ஒருவராக விஜய் மாறினால் மட்டும்தான் அது பண்ண முடியும். இல்ல வீரியமா எதிர்க்கிறாருன்னா இந்த நம்பரை கொண்டு வராம திருப்பி மறுதேர்தல் நடக்கும். வா பாரு, உன்னை நான் பெரும்பான்மை நிரூபிக்க விட மாட்டேன், 6 மாசம் கழிச்சு ஒரு எலெக்ஷன், அதுதான் நடக்கும். சோ 118ங்கிற எண் இயல்பாக விஜய்க்கு கிடைக்காத பட்சத்தில் மத்திய அரசு தன்னுடைய மங்காத்தாவை தொடங்கும். அதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. இல்லைன்னா விஜய் ஒரு சந்திரபாபு நாயுடுவா தான் இருப்பார். அப்போ அவருடைய முதலமைச்சருடைய நிலை கேள்விக்குறியா தான் இருக்குது இப்போ வரையும். ஆனா மக்கள் எல்லாம் ஆரவாரத்தோட ஏத்துக்கிறாங்க. ரொம்ப எதிர்பார்ப்பு நம்ம நிறைவேறிடுச்சு, நாம நினைச்சது நடந்துருச்சு. திமுகவுடைய எதிர்ப்பு அலை தான் விஜய் அவருடைய அலையா இருக்கு சொல்லி இருக்கிறாங்க. அப்படி எந்த மக்களும் சொல்லல. விஜயை பொறுத்த வரையும் பாஜக காரங்க எல்லாம் பாராட்டுறாங்க. அண்ணாமலை பாராட்டுறாங்க. அவங்க எல்லாம் பாராட்டுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு மகிழ்ச்சியான இது. விஜய் போன்ற ஒருவர் இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. இவர்கள் மூலமா திமுக வீழ்த்துவதற்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இவங்களுக்கு. திமுக இல்லைங்க, இந்த திராவிட கட்டமைப்பை காலி, அதற்கு திமுக மாறி மாறி வருது. இப்ப இன்னொரு போர்ஸ் வர்றத பாஜக விரும்புறாங்க. இப்ப பாஜக இப்ப அவங்களுடைய திட்டம் என்னவாக இருக்கும்னா, விஜயை வைத்து சந்திரபாபு நாயுடு மாதிரி ஒரு அரசை நடத்துவது, இல்லைன்னா ரீஎலெக்ஷன் வைப்பது. ஆனா இந்த 2 நடந்தாலுமே தமிழ்நாடு கொலாப்ஸ் தானே. அந்த சீராக போயிட்டு இருக்க நிர்வாகம் போச்சு, வரி போச்சு. இப்படி ஒரு குழப்பமான எதிர்வைக்கும் போது அவங்க மக்களவையில என்ன வேணாலும் நிறைவேற்றிடலாம். ஆமா, அமைதியா இருப்பார், மௌனம் காப்பாரு விஜய் அவர்கள். எல்லாத்துக்கும் மௌனம் காத்துதான் இருக்கணும். அப்ப மக்கள் தான் பாதிப்படைவாங்க. என்ன நடக்கும்னா, ஒரு ஒத்துக்கொள்ளனா 6 மாதம் கழித்து தேர்தல் நடக்கும். இப்ப போயிட்டாருன்னா ஒத்துக்கிட்டு சரி ஓகே நீங்க சொல்ற கண்டிஷன் ஓகே, நான் சிஎம் தான் அப்படின்னா, சிஎம்னா அவர் சந்திரபாபு நாயுடு மாதிரி ஆவார். டம்மி சிஎம் இருப்பாருங்க. டம்மி சிஎம் இல்ல, சந்திரபாபு நாயுடு. சந்திரபாபு ஆல்ரெடி இருக்காங்களே, ஷிண்டேக்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு உத்தவ் தாக்கரே எடுத்து பிரிந்து போனாங்களா, இவங்க எல்லாம் யாரு? கண்டிப்பா. அதனால அது மாதிரியான ஒரு முதலமைச்சரா இருப்பாங்க. அதனால இப்ப பாஜகவின் திட்டம்ங்கிறது, கவர்னர் அவங்க கவர்னர், இப்ப இவரை எப்படி பதவியேற்க வைக்க போறாங்க?
பாஜகவினுடைய கைப்பாவையா முழுமையா மாற்றி பண்ண வைக்க போறாங்களா, இல்ல அவர் ரிபல் ஆகி நான் இதெல்லாம் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாருன்னா அவருக்கு மேஜிக் நம்பர் கிடைக்கல, அப்ப ரீஎலெக்ஷன் நடத்த போறாங்களா? இது எது நடந்தாலும் தமிழ்நாடு இதுவரையும் இருந்த அந்த இயல்புத்தன்மை, அந்த மரபு அது மாறிடும். அந்த கேப்ல பாஜக என்னெல்லாம் செய்ய போறாங்கிறதா நம்முடைய அச்சமா இருக்கு. நமக்கு விஜய் வருவதோ அஜித் வருவதோ சிவகார்த்தியன் வருவதோ பிரச்சனை இல்லை. விஜய் வந்தா இங்க விஜய் ஆட்சி நடக்குமா, பாஜக ஆட்சி நடக்குமா? சிவகார்த்தியன் வந்தா சிவகார்த்தியன் ஆட்சி நடக்குமா? அதனாலதான் கொள்கை என்ன, தத்துவம் என்ன, கோட்பாடு என்னங்கிற அடிப்படையில வர்றோம். இப்ப என்னதான் அதிமுக பாஜகவின் கைப்பாவையா இருந்தாலும் டக்குன்னு பொன்னைன்னு ஒரு வார்த்தை விட்டுருவாரு, இது ஒரு திராவிட கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விடுவாரு. சோ இப்ப அதிமுகவை விட அவர்களுக்கு விஜயை கையாள்வது ரொம்ப எளிது. அதிமுகவுக்கு ஒரு கட்டமைப்பு, கொள்கை, ஏதோ ஒரு கான்செப்ட் இருக்கு. அதையே முழுசா அவங்க உள்வாங்கிய பிறகு விஜய ஒண்ணுமே இல்லை பண்ணிக்கலாம். அப்புறம் அதிமுகவும் அவங்க ஆளாதான் இருக்காங்க பாஜக. சோ இப்ப அதிமுகவோட சேர்த்து விட்டு வைக்க போறாங்களா? பாஜக நாங்க எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அதிமுக பாஜக அலைன்ஸ் மாதிரி உருவாக்க போறாங்களா? அதுக்கு எடப்பாடி ஒப்புக்கொள்வாரா? எடப்பாடி ஒப்புக்கொள்ளலைன்னா அதனுடைய தலைமையை வேலுமணி இந்த மாதிரி மாற்றி விட போறாங்களா? இப்படி பல்வேறு விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப இதுதான் பிளான். ஏடிஎம்கேல இருந்து ஒரு தனி குரூப் போய் விஜயை ஆதரித்தாங்களா, ஏத்துக்கிறோம் சிஎம்மான்னு. விஜய சிஎம்மா எடப்பாடி ஏற்றுக்கொள்வாரானா கண்டிப்பா மாத்துக்கிட்டாரு. அவர் சசிகலாவை தன்னுடைய தலைமையாகவும் ஓபிஎஸ்ஐ ஏற்றுக்கொள்ள மறுத்து நிக்கிறார். என் கட்சி ஜெயிச்சா நான் தான் சிஎம், இந்த மாதிரியான விஷயங்களை உறுதியா இருக்காரு. அவர் போய் விஜய சிஎம்மா எப்படி ஏத்துக்குவாரு? அப்ப எடப்பாடி ஏற்றுக்கொள்ளனா அதிமுக ரெண்டா உடைக்க வாய்ப்பு இருக்கு பாஜக. விஜய் ஒத்துக்கலன்னா விஜய் கட்சியை ரெண்டா உடைக்க வாய்ப்பு. எல்லா விதத்திலையும் குதிரை பேரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால 118ங்கிற மேஜிக் நம்பர் வரலைன்னா விஜய் சிஎம்ஏ ஆனாலும் சந்திரபாபு நாயுடு மாதிரி தான் இருக்க முடியும். இதுக்கு வாய்ப்பெல்லாம் கொடுத்தது யாருன்னு பார்த்தா நம்ம தமிழக மக்கள் ஒட்டுமொத்தத்தையும் சொல்ல முடியுங்களா, இல்ல புதிய வாக்காளர்கள் மட்டும் நம்ம சொல்லலாங்களா? அது ஓட்டிங் பேட்டர்ன் பத்தி நான் காலையிலே ஒரு வீடியோ போட்டேன். நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு இருக்க சூழல் இது எப்படி போகுதுங்கிறது. மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க, அதை நம்ம அவங்களா இவங்களாம் எப்படி கேட்க முடியாது. எல்லா தொகுதியிலையும் வாக்குகள் விழுந்திருக்கு, புரியுதுங்களா? இன்னொன்னு மேற்கு வங்கத்திலையும் பிஜேபி வருது. அதை பார்க்கும்போது பலர் இன்னும் சந்தேகங்கள் எழுப்புறாங்க. ஆனா அது உறுதிப்படாம நம்ம சொல்ல முடியல எதுவும் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னா. பிஜேபி கடந்த காலங்களில் அது மீது சந்தேகத்தை ராகுல் காந்தி எழுப்பி இருக்கிறார், மம்தா பானர்ஜி இவங்களாம் எழுப்பி இருக்கிறதுனால அது சந்தேகமா இருக்குன்னு பலர் சொல்லலாம். ஆனா அது டெக்னாலஜில எந்த அளவுக்கு நிரூபிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தெரியல. ஆனா பாஜகவுக்குனான ஒரு ஸ்பேஸ் தமிழ்நாட்டில் ஓப்பன் ஆயிருக்கு. திராவிட கட்சிகள் மாதிரியான ஒரு எதிர்ப்பான சூழல் பாஜகவுக்கு கிடையாது. டெல்லி வர்சஸ் தமிழ்நாடுன்னு சொன்ன கட்சி இங்க இல்ல. சோ டெல்லி வர்சஸ் பாஜக ஒரு மேட்டரே கிடையாது. பாஜக பூச்சாண்டியை காமிக்கிறீங்களான்னு கேட்ட விஜய் தான் இப்ப இங்க அதிக சீட்டு வாங்கியிருக்காருங்கிறப்ப பாஜக விளையாடுவதற்கான கிரவுண்டை தமிழ்நாடு திறந்து விட்டுருக்கு. இந்த தேர்தல ஓட்டு போட்ட மக்கள் அந்த கிரவுண்டை திறந்து விட்டுருக்காங்க அப்படின்னா பரிதாபமா பார்க்க வேண்டியதா இருக்கு. பரிதாபமா இதோ அதை எதுக்கு நீங்க சொல்றீங்க? அது பாப்போம் நடக்கிறது. மக்களுடைய நிலை போக அது பார்த்துக்கலாம், விடுங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அப்ப டெல்லியா தமிழ்நாடா அப்படின்னு கேட்ட அந்த நிலை மாறி டெல்லி ஒண்ணு எங்களுக்கு எதிரி இல்ல, பாஜக ஒண்ணு எதிரி கிடையாது, பாஜக பூச்சாண்டியை காமிக்காதீங்க என்று சொன்ன விஜய் இன்னைக்கு அதிக சீட்டு வாங்கியிருக்காரு. அவரை எப்படியெல்லாம் பயன்படுத்தணுமோ பயன்படுத்த பாஜக கண்டிப்பா ட்ரை பண்ணும். இது விஜயே நினைச்சாலும் மாற்ற முடியாது. இதுதான் இந்த பவர் பாலிடிக்ஸ் இந்த எலெக்ஷன் பார்ட்டில இருக்கு. பார்ப்போம், காங்கிரஸ்ல இருந்து எல்லாரும் இது பண்றாங்க, எப்படிலாம் போகுது, தொங்கு சட்டசபையா கூட்டணி ஆட்சியா, யார் மூலமா நடக்குது, ஆளுநர் அவ்வளவு சீக்கிரத்துல இது பண்ணிடுவாரா போன்ற பல்வேறு விஷயங்களை நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இது குறித்து தகவல்களை கொடுத்ததற்கு, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கியதற்கு மிகவும் நன்றிங்க சார். நன்றி.